நீ நல்லவன்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட இந்த வேலையை செய்ய சொல்றேன். போலீஸாலே முடியலங்கிறப்போ நாங்க போய் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எங்களால முடியாது சார். அந்த வேலையை நான் உங்ககிட்ட செய்ய சொல்லையே. வேணாங்கிறேன். எங்க மலர் இருக்கோ அங்க வாசனை இருக்கும், எங்க பாப்பான இருக்காரோ அங்க நான் இருப்பேன். பயமுறா. நீ என்னடா நினைக்கிற? நான் சொன்னதுதான் அவன் நினைக்கிறான். நீங்க தங்க சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களால அந்த காரியத்தை பண்ண முடியாது. வேணும்னா எங்களை தூக்கில போட்டுருங்க. இந்த AK-47 துப்பாக்கிகளை சுட்டு சாகிறத விட தூக்கு கயிறே மேலு. நீ கொஞ்சம் பயமுறா. எங்களுக்கு பரோலுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி எவ்வளவு கெஞ்சணும் நாங்க. நீங்க அப்ப எதுவும் கண்டுக்கல. பேசாம இருடா சார். ஒரு நிமிஷம் தம்பி, இங்க வா. டேய் கண்ணா, எப்பவுமே நம்ம ஜெயில இருந்து தப்பிச்சு போறதை விட இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது நம்ம லக்குடா. கிரேட் எஸ்கேப். கத்தாதடா. வெளியில போன உடனே நாம தப்பிச்சிடலாம்டா. இந்த ஆங்கில யோசிக்கவே இல்லைண்ணா. அப்படின்னா டேய் கண்ணா, சார் நம்ம கிட்ட கிரிமினல் கிட்ட பழகுற மாதிரி பழகுறாரு. சொல்லு. இல்ல சார், நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்கறேன் சார். நிபந்தனை, நம்ம நிபந்தனை சொல்லு. ராணுவமா இருந்தாலும் போலீஸா இருந்தாலும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்க வரோம். உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் வேணும். நாங்க வெளியே போறதுல டெக்னிக்கலா ஒரு டவுட் இருக்கு. கோர்ட்டால தண்டிக்கப்பட்ட நாங்க வெளியே போறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களோட சம்மதம் தான் எனக்கு வேணும். சம்மதிக்கிறோம். நீங்க பண்ண போற ஆபரேஷனோட எல்லா டீட்டெயிலும் சென்ட்ரல் இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு. அப்படிதான் இந்த ஸ்பெஷல் ஆர்டர் என் கைக்கு வந்தது. ஆனா நிம்மதி, அவங்க 2 பேரும் பிறந்திலிருந்து கிரிமினல் கிடையாது. தெரியும் சார், இந்த உதவியை மறக்க மாட்டோம். இன்னையிலிருந்து அவங்களோட முழு பொறுப்பும் உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு என்னன்னு நல்லா புரியுதுல்ல? தெரியும் சார். ஓகே, அவங்களுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ். மறுபடியும் நல்ல காத்து எப்படி இருக்கு? ஆமாண்ணே, விஷம் வாங்க கூட காசு இல்லாதவனுக்கு லாட்டரி சீட் அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. ஓடுறதா இருந்தா அங்கிருந்து போய் ஓடிடலாமா? இங்கிருந்து தப்பிக்கிறத விட காட்டுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸிடா. அப்ப நம்ம காடு வரைக்கும் போய் தான் ஆகணும். அங்க நிக்கிறாங்களே 3 பேரு, அவங்க கூட தான் போய் ஆகணும். இந்தாங்க, இது எப்படிங்க? சரி குடுமா. இப்போ நான் சொல்றேன், நீங்க கிரிமினல் இல்ல. கரெக்ட் சார். We are ready, sir. Wish you all the best. Thank you. Come on, let's go. வீட்டுக்கு போய் நாங்கள் யோசித்தோம். நீங்கள் சொன்னது தான் சரின்னு பட்டுச்சு. எங்கள் உயிர் வீட்டுக்காக கிடையாது, நாட்டுக்காக தான். சார், நாங்களும் உங்கள் கூட வர சம்மதிக்கிறோம். That's good. இப்போதான் நீங்கள் சரியான மிலிட்டரிக்காரனா இருக்கீங்க. Come on everybody, our operation start now. Okay friends, இனிமேல் நம்மளுடைய இலக்கு தேவ நாராயணமூர்த்தி. சார், என்ன எப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார். அன்னைக்கு சொன்னதுனால எனக்கு 1.5 வாரம் லீவு கிடைச்சிது சார். ஒரு வழியா பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் போய் பார்த்தேன். ஐயப்பா சார், கேட்ட தொடர்ந்து Come on, quick!
யார் இவங்க? தேவநாராயணமூர்த்தி ஆளுங்களா? எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒண்ணா வராங்க. பயப்பட வேண்டாம், இவங்க யாரும் நம்ம எதிரிங்க இல்ல. அல்வா துண்டு மாதிரி இருக்காடா. வாய மூடிட்டுறா. இதை பார்த்தாடா என் வாயே பொழந்துக்குச்சு. உன் கதையே கந்தலாயிடும். ஏற்கனவே ஆன மாதிரி தான். அது சொல்லவே தேவையில்ல. நல்ல ஆளு நீ. இங்கேருந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு? நீ இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருந்தோம். நான் சொல்லிட்டு தானே போனேன், இவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோ. அந்த தேவநாராயணமூர்த்தியை கொன்னு எங்களுக்கெல்லாம் நீங்க உதவி பண்ண வந்திருக்கீங்கன்னா அப்படின்னா அந்த உதவி எங்களுக்கு தேவையில்ல. அந்த ரவுடி இருக்கிற இந்த ஊர்ல எங்களை காப்பாத்திக்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள பிடிக்க வர்ற உங்க மாதிரி அதிகாரிகளுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தவன்னா எங்களால நிம்மதியா வாழவே முடியாது. உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எப்படியோ வாழ்ந்துக்கிறோம். இதெல்லாம் அவங்க பயத்தால பேசுறாங்க. நாங்க அரசாங்கத்தை சார்ந்து வந்தவங்க இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற சாதாரண மக்கள் மாதிரி தான். வாங்க நம்ம எல்லாம் வீட்டுக்கு போலாம். வாங்க. எதுக்கும் பயப்படுறவன் நான் இல்ல, அந்த பயத்தை அடக்கி ஆள்றவன் தான் இந்த தேவநாராயண மூர்த்தி. அரசியல்வாதிகளோட சேர்ந்து இந்த காட்டுக்குள்ள ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறவன் தான் இந்த தேவநாராயண மூர்த்தி. அவங்களோட ஆதரவு என்னோட கூட்டணியா இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது. அப்படி இருக்கிறவனா நீங்களாம் ஏன்டா பயந்துகிட்டு இருக்கீங்க? வந்தது போலீஸ் மட்டும் இல்ல, அந்த ராணுவமும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால என்னடா, கொலைக்கிற நாய் பல ஜாதியில இருக்கு. அல்சேஷன், டாபர்மேன், இன்னும் பல ஜாதியில இருக்கு. ஆனா சிங்கம் அது ஒன்னே ஒண்ணுதான், இந்த தேவநாராயண மூர்த்தி தான். தர்மா, வந்திருக்கிறவங்களோட ராசியும் பேரும் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக நாகாத்தம்மன் கோயில்ல ஸ்பெஷல் பூஜை போட்டுடு. தப்பிக்கிறதா இருந்தா தப்பிச்சுக்கட்டும். இந்த போராட்டத்துல தோல்வியை மட்டும் பார்க்காம வெற்றி மட்டும் தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். சோ ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த வேர்ட்ஸ். ஆமா, நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். அந்த பிளானை யோசிப்போம். அதுதான் நானும் சொல்றேன். குறைஞ்சது 2 நாளாவது நாம் இங்கே தங்குறது நல்லது. இந்த ஃபாரஸ்ட்டை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சௌரியமா இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம கஸ்தூரி நம்ம கூடவே வரேன்னு சொல்லி ஒத்த கல்ல நின்றுட்டு இருக்கா. ஆல் ஆஃப் யூ டிசைட். வேணாம், இந்த மாதிரி ஹை வோல்டேஜான மிஷின்ல கஸ்தூரி மாதிரியான பொண்ணால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? ஏன் ஜாக்கி, தைரியம் சொல்றது ரத்தத்துல ஓடுறது. அதுக்கு ஜாதி, மதம், ஆண், பெண் எதுவும் இல்லை. அது பொதுவானது. அது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தா தாராளமா வரலாம். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ வெரி மச். அப்படின்னா போர் வீரர்கள் மட்டும் இல்லை, வீராங்கனைகள்லாம் கூட இருக்காங்க. அதுவும் நமக்கு நல்லது தான். அவங்க கூட இருந்தால் பொழுது போகிறது தெரியாது. அண்ணே, இங்கே வந்து இப்படி தூங்குறதுக்கு ஜெயிலில் இன்னும் நல்லா வசதியாக தூங்கிருக்கலாமே. நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீ வெளியே போய் பாரு. என்னமோ இவங்க தான் சதாம் ஹுசேன், இடியாமீன் மாதிரி பயங்கரமாக யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கிருந்து தப்பிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிச்சணும். இல்லைன்னா வர அம்மாசுக்குள்ள நம்மளை பழி போட்டுருவாங்க, பார்த்துக்க. இப்போவே அவசரப்பட்டா எப்படி? இன்னும் டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக தப்பிப்போம். அது எப்போ வரும்? அது வரைக்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ணனுக்கு தம்பியோட கேட்டு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எப்போ வேணாலும் தப்பிச்சிருவேன். எப்போ வேணாலும் போ. இப்போ எனக்கு தூங்குற மைண்டில் இருக்கேன். போதுமா? இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம பிரியர் தான் நல்லது. எனக்கும் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிற மூடு வந்துருச்சு. எங்கே போயிட்டாரு? என்ன? நான் உங்கள் பேரை இப்படி ஒரு வாட்டி கூப்பிட்டுமா? ஒரு வாட்டி என்ன, 100 வாட்டி கூட கூப்பிட்டுக்க. சீக்கிரம் சீக்கிரம். திருடா திருடா திருடா. என்னது? ஹேய் போடி. திருடா. என்னடா அது? நான் திருடங்கிறது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அவ என்னன்னு கூப்பிட்டா? அவளா? யாரு கூப்பிட்டாளா? என்னன்னு கூப்பிட்டா? நான் கேட்டுட்டேன். கேட்டியா? என்ன கேட்ட? திருடான்னு கூப்பிட்டது. அப்படியெல்லாம் இல்லை, அண்ணனோட காது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. அவ என்னன்னு கூப்பிட்டா தெரியுமா? கல்லான்னு இல்லை, கண்ணா, கருநிற கண்ணான்னு கூப்பிட்டா. ஓஹோ, அப்படியா?